எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம அந்த பியர்சிங் ஆஃப் ஆப்டிக்கல் சக்கராங்கிற அத்தியாயத்தில் தொடர்ந்து பார்க்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காருங்க. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் புக்கை வச்சே ஒன்றையும் விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் படித்து சொல்கிறேன். இப்போ நான் படித்து சொன்னாலும் பார்க்காம சொன்னாலும் எனக்கு அதில் க்ரெடிட்டு தேவையில்லை. எனக்கு என்ன தேவைன்னா, ஒரு வார்த்தை விடாமல், ஒரு பாயிண்ட்டு விடாமல் எனக்கு உங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் இந்த புக் ரிவ்யூக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஏன் இவ்வளோ நீளமாக போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இது இதில் என்னோடய அபிப்பிராயம் நிறைய கிடையாது. என்னோடய புரிதலை நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லைங்களே. ஆனால் மெயின்ங்கிறது 95% சுவாமி முக்தானந்தாவோட அனுபவங்களை தான் அப்படியே நான் சொல்கிறேன். ஓகேயா? அப்போ அதில் இந்த கட் பண்ணி சின்னதாக்குறதுங்கிறது அது நல்லா இருக்காது. ஒரு கதை சொன்னோம்னா அது முழுசாக சொல்லணும், இல்லையா? அப்போ தான் அதோட எல்லா ஆங்கிள்லேருந்தும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ எனக்கு என்னென்னா, இதை அப்படியே நீங்கள் உள்வாங்கி புரிஞ்சு மனசுக்குள்ளே வச்சுக்கணும். நாளைக்கு நமக்கு எப்படி அனுபவம் வருதுன்னு தெரியாது. இது மாதிரியும் வரலாம், வேறு மாதிரியும் வரலாம். எப்படி வந்தாலும் நமக்கு ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதல், அந்த அறிவுங்கிறது தான் நமக்கு சொந்தமாக அனுபவம் வரும்போது அது ஞானமாக மாறுது. ஓகேயா? ஸோ இதெல்லாம் எனக்கு இதை அவர் எழுதியிருக்க சென்டென்ஸில், வாக்கியத்தில் ஒன்றுமே எனக்கு வெட்டி குறைக்க எனக்கு இஷ்டம் இல்லை. கட் ஷார்ட் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல. அதனால்தான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி என்ன கண்டினியூஷன் சொல்கிறாருன்னா, இன்றைக்கி அவர் இப்படி பார்த்துட்ருக்கும்போது மெடிடேஷனில் ஒரு யானை தெரியுது. அழகாக ஒரு யானை தெரியுது. அதாவது பல லோகங்களுக்கும் அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு தானே வந்திருக்காரு. இன்றைக்கி புதுசாக ஒரு அதிசயத்தை பார்க்குறாரு அவரோட தியானத்தில். என்ன அதிசயம்? ஒரு யானை. அந்த யானைங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அதை ரொம்ப அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு 7 தலை உள்ள யானை. 7 தலைக்கும் அழகாக ஆபரணங்கள், அழகான ஆடைகள், ஹெவன்லி க்ளோத்ஸ், வேர்ல்ட்லி க்ளோத்ஸ் கிடையாது. சாதாரண இந்த உலகத்தில் இருக்க துணிமணிகள் கிடையாது. என்ன ஹெவன்லி, அந்த அவ்வளோ பவித்திரமான, அவ்வளோ நல்ல உடைகள் அந்த யானை போட்டிருக்கு. தலையெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கு. அந்த ஆபரணத்துக்குள்ளே எல்லாம் வைரம், முத்து, வைடூரியம் எல்லாம் பதிச்சிருக்கு. இந்த சூரியன் அந்த ஆபரணம் மேலே பட்டால் எப்படி ஜொலிக்கும், அந்த அளவுக்கு இப்போவும் ஜொலிச்சுக்கிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போது இது என்னது? இது என் முன்னாடி ஒரு யானை நிற்கிது, இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கு, அது 7 தலை இருக்குது அப்படின்னு பார்த்து ரசிக்கிறார். மெடிடேஷன் முடிஞ்சது, எந்திரிச்சு வந்துட்டார். அப்புறம் அவர் வேறு ஒரு புஸ்தகத்தில் படிக்கும்போது தான் தெரிஞ்சிருக்காரு, இது இந்திரலோகத்தில் உள்ள ஐராவதம்ங்கிற யானை அப்படின்னு புரிஞ்சிருக்கார். பார்த்திங்களா? அவருக்கு எல்லாமே அனுபவத்துக்கு அப்புறம் தான் புஸ்தகத்தை படித்து புரிஞ்சுக்கிறாரு. நம்மெல்லாம் பாருங்கள், நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் அஹெடு. நமக்கு எல்லாமே இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கோம். நமக்கு இன்னும் அனுபவம் மட்டும்தான் வேணும், இல்லையா? இந்த மெடிடேஷனில் உட்காரணும், டீப்பாக போகணும், இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நமக்கும் கிடைக்கணும். ஆனால் நமக்கு அறிவு நிறையா ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த புக்கெல்லாம் படித்து. வீடியோ கேட்டே நமக்கு எனக்கு இந்த புக்கை படித்தே நிறைய அறிவு. நான் இதை உங்களால் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் நிறைய அறிவு கிடைக்கிது. நமக்கு இனிமேல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தான் பாக்கி எல்லாம் கிடச்சிருச்சு. ஓகே. இப்போது அதை அவர் புஸ்தகத்திலேருந்து படித்து புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த யானைக்கு பேர் தான் ஐராவதம். அதாவது இந்த புராணங்களில் இந்திரலோகத்தில் இருக்க யானைக்கு ஐராவதம்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த புராணங்கள்லாம் படித்தா நமக்கு தெரியுது. அந்த ஐராவதம் யானையை தான் இவர் மெடிடேஷனில் பார்த்துருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு எவ்வளோ தாங்குதோ அவ்வளோதான் பண்ணணும், அளவுக்கு மீறி பண்ணக்கூடாது. அதாவது
டியூரேஷன். முக்தானந்தா 3 மணி நேரம் உட்காந்து பண்ணுறாரு, நானும் பண்ணுவேன்னு சொல்லி நம்மளும் நம்ம உடம்பை வருத்தி பண்ணக்கூடாதுங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய சக்தி, எனர்ஜி, உஷ்ணம், பவரு, ஸ்ட்ரெயின், ஃபோர்ஸு, எக்ஸ்ட்ராடினரி ஃபோர்ஸு, அதோட தாக்கம் எல்லாம் நம்ம உடம்பில் இருக்குது, உண்டாகும் எப்போது தியானம் பண்ணும்போது. அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அத்தனை தாக்கத்தையும் தாங்கி கொள்கிற மாதிரியான உடம்பை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம உடம்பு ரெடியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த தியானத்தால் கிடைக்கிற உஷ்ணம், உபாதைகள் நிறையா வரும். அதெல்லாத்தையும் தாங்கி கொள்கிற அளவுக்கு நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லை, மெடிடேஷன் மட்டும் செஞ்சால் போகாது, குட் காண்டக்ட், நன்னடத்தை. நன்னடத்தைனா என்ன, நம்ம சிந்தை, சொல், செயல், இது 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அதாவது போலியான வாழ்க்கையை வாழக்கூடாது. எது நமக்கு சொசைட்டியில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த வாழ்க்கையை தான் வாழணும். குட் காண்டக்ட்னா எல்லா விதத்துலேயும் நன்னடத்தை. செலிபஸினா நம்மளோட, அதாவது அளவுக்கு மீறி அதாவது ஆப்போசிட் செக்ஸோட அட்ராக்ஷன். இப்போது அதாவது புலனடக்கம் வேணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கல்யாணம் ஆச்சு, தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடலாம், நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. அந்த காலத்தில் மாதிரி இப்போ 10 லேடிஸும் ஒன்றா ஒரு ஹாலில் படுப்பாங்க, ஜென்ஸ் எல்லாம் அங்கங்கே வேறு ரூமில் திண்ணையில் அங்கங்கே படுத்துக்குவாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாத்துக்கும் வீடு பார்த்தாங்க, வீடு வச்சாங்க, வீடு கட்டினாங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம். அப்போ பெட்ரூம் இருக்குது, தனியாக பெட்ரூம் இருக்குது, அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது, ப்ரைவசி இருக்குது. என்ன தான் இதெல்லாம் ஏசி இருக்குது, என்ன தான் இந்த மாதிரியெல்லாம் ப்ரைவசி இருந்தால் கூட என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக படுத்திருந்தா கூட we should have செல்ஃப் கண்ட்ரோல்னால் இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதெல்லாம் ஒரு கணக்கு வச்சுக்கணும். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லைன்னா சாட்டர்டே சண்டே, என்னென்னைக்கும் இதிலையே ஈடுபட்டு எனக்கு தான் எல்லாம் ப்ரைவசி இருக்கே, எனக்கு தான் எல்லாம் இருக்கே, எனக்கு தான் அந்த உடம்புல தெம்பு இருக்கே அப்படின்னு சொல்லி என்றைக்கும் அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. அதுக்கு தான் புலனடக்கம், செலிபஸி அப்படிங்கிறாங்க. அப்போ செலிபஸி வேணும், செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். ஈட் பியூர் ஃபுட்டு. இந்த ஈட் பியூர் ஃபுட்டுங்கிறதுல மணிக்கணக்காக பேசலாங்க. என்ன இப்போ பாருங்கள், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊருக்கும் இப்போ இருக்க ஊருக்கும் எவ்வளோ வித்தியாசம். இங்கே ட்ரிவாண்ட்ரத்துலேயே சொல்கிறேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது 1 2 ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். ஹோட்டலுக்கு வேணும்னா அவ்வளோ தூரம் நடந்து போகணும், 1 2 ஐட்டம் அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு தெருவிலே 10 கடை இருக்குது, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, எல்லாம் வடை. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு உளுந்து வடையும் டீயும் சாப்பிட்றாங்க. உளுந்து வடைங்கிறது அதிலெல்லாம் எவ்வளோ எண்ணெய் இருக்கும். எப்படி நான் இப்போ சில சமயம் ஊருக்கு போகும்போதெல்லாம் காரில் போகும்போது பார்ப்பேன், எப்படி இவங்களுக்கு 5 மணிக்கு உளுந்து வடை சாப்பிட தோணுது அப்படின்னு. அந்த எண்ணெய் ஐட்டமெல்லாம் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. நான் அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. சாப்பிடுவேன், எனக்கும் உளுந்து வடை பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும். சாயங்காலமாக டீ சாப்பிடும்போது சாப்பிட்டா ஓகே. ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு எப்படி சாப்பிட்றாங்கன்னு தான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன் நான். அந்த மாதிரி ஈட் குட் ஃபுட்டு. சதா சர்வகாலமும் ஹோட்டலுக்கு போகிறது, இந்த பீஸா பர்கர் சாப்பிட்றது, இல்லைன்னா பிரியாணி, ரொம்ப மசாலா உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணிவிட்டு சரி நானும் காலையில் 8 மணிக்கு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறேன்னு கண்ணை மூடினா மெடிடேஷன் நடக்குமா என்ன? நடக்காது. ஏன்னா மெடிடேஷனுங்கும் போது உட்காந்தா மட்டும் போகாது, நமக்கு நம்மளை சாப்பிட்ற சாப்பாடு, உட்கார்ற இடம், உடுக்கிற துணி, பேச்சு, சிந்தனை, சொல், செயல் எல்லாம் சுத்தமாக இருக்கணும்.
நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இப்போது மெடிடேஷன் பண்ணுறவங்கெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறவங்க கையால் சமைச்ச ஃபுட்டை தான் சாப்பிடணும். வெளியாளுங்க சமைச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க இப்போ நம்ம வேறு யாரோ சமைச்சதை சாப்பிட்றோம். அவங்க எந்த மனநிலையிலேருந்து சமைச்சு நமக்கு அந்த சாப்பாடு ரெடி ஆகிருக்குன்னு தெரியாது. அவங்க அந்த ஃபுட்டை கிண்டும் போதே ரொம்ப வருத்தத்தோடு இருந்துட்டு அந்த ஃபுட்டை பண்ணாங்கன்னா அந்த வருத்தமான நினைவலைகள் அப்படியே அந்த ஃபுட்டில் போய் சேரும். நம்ம சாப்பிடும்போது அது நமக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுதா? அப்போது அதுக்கு தான் இப்போ இப்போ நம்ம எல்லாம் ட்ராவல் பண்ணுறோம், நிறைய ஹோட்டலில் தான் சாப்பிட வேண்டியிருக்கு. அப்படி இப்போ அதனால தான் இப்போ பாருங்கள், சபரிமலைக்கெல்லாம் போகும்போது மாலை போட்டவங்களுக்கே சமைப்பாங்க. மாலை போட்டவங்க அவங்களுக்குள்ளே சாப்பிட்டுக்குவாங்க. ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், போகிற இடத்துல எல்லாம் கேஸையும் தூக்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட முடியாது. ஹோட்டலில் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போதும் நல்ல சுத்தமான இடமா என்ன ஏதுன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லை, சாப்பாடு செஞ்சவனோட மனநிலை எப்படின்னு நமக்கு அவன் மனசுக்குள்ளே அந்த டைமில் போய் உட்காந்து பார்த்து புரிய முடியாது. அப்போ அதுக்குண்டான வழிகளும் இருக்குது. எதுக்குமே ஒரு வழி இருக்குது. அதான் அந்த போஜன ஸ்லோகம் சொல்லணும். இப்போ பிராமின்ஸ் எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி எடுத்து இலை சுற்றிலும் ஊற்றுவாங்க, இல்லைன்னா பிளேட்டை சுற்றி ஊற்றுவாங்க. அன்னபூர்ணை சதாபூர்ணை சொல்லலாம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹுரி அந்த ஸ்லோகம் சொல்லலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது பிரம்மார்ப்பணம்னா என்ன? நான் சாப்பிட்றதெல்லாம் பிரம்மாவுக்கே அர்ப்பணம் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் தான் பிரம்மா, இந்த சாப்பாடும் பிரம்மா, சாப்பிட்றவனும் பிரம்மா, எல்லாமே பிரம்மா அப்படிங்கிற அர்த்தத்தில் உண்டான ஸ்லோகம். ஒன்றும் இல்லையா? அன்னபூர்ணே சதாபூர்ணே, அன்னபூர்ணேஸ்வரி நினச்சிட்டு எனக்கு அண்ணன் தந்தவளே நன்றி, அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அளவுக்கு மீறி சிரிக்கக்கூடாது, அளவுக்கு மீறி அழுகவும் கூடாது. அதாவது மற்றவங்கள பற்றி காசிப்பு, புறங்கூறாமை, பொய் பேசாமை, இதெல்லாம் தான் அந்த காலத்துலேருந்தே சொல்லி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கிரேட் செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு வேணும். அப்படி இருக்கவன் தியானம் பண்ணால் தான் இந்த மாதிரியெல்லாம் சித்திக்கும். அதே மாதிரி அவர் சொல்கிறாரு என்கிட்ட வந்து, பாபாஜி, நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பாபாஜி என்னால் மெடிடேஷனில் உட்கார முடியல, கண்ணை மூடினா பயம் வருது, எனக்கு வந்து ஏதோ ஒரு காட்சி வந்தது ஆனால் அது கடைசியில் பொய்யா போச்சு. ஏன்னா நம்ம வாழ்க்கையே பொய் பித்தலாட்டமாக நடக்குது. அப்புறம் கண்ணை மூடினா என்ன காட்சி வரும்? பொய் காட்சிகள் தான் வரும், நிஜம் காட்சி வராது. அந்த பொய் காட்சியெல்லாம் கூட மெடிடேஷனில் வந்தது கிடையாது, இவனோட மனசோட விகாரம். ஓகேயா? அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், எது சரி எது தப்புங்கிறது. அப்போது அது ரெண்டாவது நமக்குள்ளே நான் செல்ஃப் லவ்வை பற்றி சொல்லியிருக்கேன். செல்ஃப் லவ் வேணும், அதாவது நம்மளே நம்ம நேசிக்கணும். அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னால் நம்மளை நம்ம மதிக்க தெரியணும். அப்போ தான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. இப்போ நம்மளை மதிக்கணுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, நமக்குள்ளே உள்ள அந்த ஆத்மாவை மதிக்கணும், அந்த ஜீவாத்மாவை மதிக்கணும். ஜீவாத்மாங்கிறது பரமாத்மாவோட ஒரு சிறு துளி. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்பில் இருக்க அந்த குண்டலினி சக்தியை மதிக்கணும். அப்போ தான் குண்டலினி சக்தி மேலே எழும்பி வருவா. ஓகே, அதெல்லாம் தான் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதனால தான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரே வீடியோவில் போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஒன்று ஐராவதத்தை பார்க்குறாரு, ரெண்டாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் மெடிடேட்டர்ஸை பற்றி சொல்கிறாரு. அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இப்படியே பார்த்துட்ருக்கும்போது த ஐபால்ஸ் ரோல்ட் அப் அண்ட் டவுன், மேலே போயிட்டு வருது. தென் while this was happening, a tiny, கேளுங்க, a tiny extremely brilliant dot, ஒரு புள்ளி, டாட்னா ஒரு புள்ளி, shot out of my eyes with the speed of lightning and then went back in again. அதாவது மெடிடேஷனில் அவரோட கண்ணிலிருந்து அதி பிரகாசமான ஒரு புள்ளி டக்குன்னு, அதாவது ஒரு மின்னல் வேகத்தை விட ஜாஸ்தி வேகத்தில் டக்குன்னு வெளியே போயிட்டு உள்ளே போயிடுச்சான்.
ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நடக்கிற விஷயங்கள். இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கணும். ஓகேயா? லைட்னிங், திஸ் இஸ் a secret, mysterious and marvelous process. எனக்கு இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவரே அவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இட் இஸ் அ சீக்ரெட். இது வந்து ஒரு ரகசியம். மிஸ்டீரியஸ்னால் என்ன? மிஸ்ட்ரினா என்ன? அதிசயம். அதாவது சொல்லி விளங்க வைக்க முடியாத அதிசயம், அதுதான் மிஸ்ட்ரி. மார்வலஸ்னால் அதிசயத்துக்கு மேலே அதிசயம். ப்ராசஸ் அப்படிங்கிறார். In an instant, the tiny blue dot illuminated everything in every direction. அந்த tiny blue dot, ப்ளூ கலர் டாட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கலரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பின்னாடி வருது. அந்த ப்ளூ டாட்டை அவர் எப்படி வர்ணிக்கிறார்னா ப்ளூ பேர்லுங்கிறார். ப்ளூ பேர்ல்னால் என்ன? நீல நிறம் முத்துக்கள் எல்லாமே வெள்ளையாக தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக ஆனாலும் சரி, நேச்சுரலாக ஆனாலும் சரி. முத்துங்கிறது முத்து மாலையெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, வெள்ளை கலர். இது வந்து ப்ளூ பேர்ல் அப்படிங்கிறார். அந்த ப்ளூ கலர், இந்த ப்ளூ பேர்ல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மெடிடேஷனில் ப்ளூ பேர்லை பார்க்குறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கட்டம். அது வந்து எப்படி? அதாவது அவர் கிழக்கு பாகத்தில் திரும்பி உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது அந்த ப்ளூ பேர்லோட அதிலேருந்து வர்ற வெளிச்சம் அந்த கிழக்கு பாகத்தில் இருக்க எல்லா திங்ஸையும் அப்படியே ஒளிர வைக்குது. இவர் வடக்கு பக்கம் உட்காந்து பார்த்தாருன்னா அந்த வடக்கு திசையில் இருக்க எல்லா திங்ஸும் அப்படியே ஒளிருது. அந்த மாதிரி பிரகாசம், 1000 கோடி சூரிய பிரகாசம் அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான் அப்படி இருக்குது. I tell you about the greatness and glory of that blue pearl. பின்னாடி நிறைய சொல்கிறார் அதை பற்றி. அந்த ப்ளூ பேர்லை மட்டும் நீங்கள் விடவே கூடாதுங்கிறார். ஓகே, அந்த ப்ளூ பேர்லால் அவர் நிறைய சாதிச்சிருக்காரு, நல்லா சொல்லியிருக்காரு, நம்மளும் படிக்கலாம். அப்போது இட் வாஸ் அனிமேட்டட் அண்ட் ஃபாஸ்டர் தேன் த ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங். அனிமேட்டட்னால் அது மூவ் ஆகுது. ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங்னால் அந்த ஒரு மின்னல் வேகத்தை விட ஜாஸ்தி ஆகுது, அதுக்கு வேகம். அதில் நிறைய ஐ வாஸ் ஃபில்டு வித் மெனி இமோஷன்ஸ். அதை பார்க்கும்போதே எனக்கு நிறைய விகாரங்கள்னால் கெட்டதுன்னு நினைக்காதீங்க. எப்போவுமே விகாரம்னா இமோஷன்ஸ்னால் கெட்டதும் இருக்கலாம், நல்லதும் இருக்கலாம். ஓகே, நிறைய இமோஷன்ஸ் எல்லாம் வருது. இது வந்து ராமாவா, கிருஷ்ணாவா, என்னோட பரமசிவனா, என்னோட அம்பாளா அப்படிங்கிற நினைப்பு அவருக்கு வருது. அப்படியே இருக்கார். அப்புறம் differently from before, for my heart was deeply saturated with the vision of the blue pearl. அந்த ப்ளூ பேர்ல் பார்த்ததுக்கப்புறம் அவரோட மெடிடேஷனே வேறு லெவலுக்கு போயிடுச்சு. And it told me that I had been blessed with the gift from the goddess. அந்த ப்ளூ பேர்லுங்கிறது அந்த குண்டலினி சக்தியோட கிஃப்ட்டு, பரிசு அப்படிங்கிறார். அப்புறம் அப்படியே சொல்கிறார், மேலே போகுது, கண்ணு மேலே போகுது, கீழே வருது, அப்படி இதெல்லாம் பண்ணுது. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஸ்டார்டட் டு ஃபீல் அ பெயின். இந்த ஐப்ரோஸுக்கு நடுவில் எல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. சில சமயம் அந்த வேதனையினால் அவரால் தூங்கக்கூட முடியல அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு லைட்டு வந்து தான் மெடிடேஷனில் தியானம் பண்ணும்போது அந்த லைட்டு வந்து அந்த வெளிச்சம் தெரியுது. ஆனால் நடுவில் அந்த விக்கு இல்லை. விக்குனா இப்போ கேண்டிலில் பொருத்தணும்னு வச்சுக்கோங்க. எதில் பொருத்துவோம்? ஒரு நூல் மாதிரி திரி இருக்குல்ல. இப்போ நம்ம விளக்கு பொருத்துகிறோம், திரியை வச்சு தானே விளக்கு பொருத்துகிறோம். ஆனால் இங்கே அந்த அந்த வெளிச்சம் இருக்குது, ஆனால் நடுவில் இருக்க திரி இல்லை. அப்படி ஒரு வெளிச்சம் இங்கேருந்து வருது. அந்த திரி இல்லாத ஒரு விளக்கு வெளிச்சம் இங்கே வருது, ஆக்ஞா சக்கராவில் வருது. அதில் ரெண்டு பெட்டல் உள்ள தாமரையாக பார்க்குறாரு. இதெல்லாம் தான் ஏற்கனவே நம்ம வந்து ஆக்ஞா சக்கரோட ப்ராப்பர்ட்டிஸில் நான் சொல்லியிருக்கேன்.
இது வந்து நிறைய பேர் இதை இப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதாவது நடுவில் இந்த 2 புருவத்துக்கு நடுவில் கொஞ்சம் மேலே அந்த வெளிச்சம், அந்த திரி இல்லாத வெளிச்சம். ரெண்டாவது 2 பெட்டல் இந்த 2 சைடு. அப்படி தான் ஆக்ஞா சக்கராவோட படமே போட்டிருக்கேன். நான் போட்டதுலேயும் அப்படி தான் இருக்குது. நான் இன்டர்நெட்டில் தான் எடுத்து போட்டேன். ஓகே, அதுக்கு டார்க் ப்ளூ கலர். ஆக்ஞா சக்கராவுக்கு உண்டானது வந்து டார்க் ப்ளூ கலர். அதோட மந்திரங்கிறது ஓம். அதோட டெய்டிஸுங்கிறது சிவனும் பார்வதியும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அப்போது இந்த ஆக்ஞா சக்கரத்தில் அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அதை தான் அவர் வந்து அவ்வளோ தூரம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாரு. என்னையே மறந்து அதை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, நம்ம ராமலிங்க சுவாமிகள் சொல்லியிருக்கார்ல, அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனு பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி அப்படின்னு எதை கூப்பிட்டார், எதை டிஸ்கிரைப் பண்ணார், எதை வர்ணித்தார்? இதைத்தான் வர்ணித்தார். அந்த இவருக்கு இப்போ கிடைக்கிற அந்த ப்ளூ பேர்ல் இருக்கே, அந்த கோடி சூரிய பிரகாசம், அது வந்து இங்கே இந்த நெற்றியில் தெரியுது. அதை இவர் உள்கண்ணால், ராமலிங்க சுவாமிகள் மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் உள்கண்ணால் பார்த்து ரசித்து அப்படி அதை வர்ணிச்சிருக்காங்க. இப்போ முக்தானந்தாவுக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அதுதாங்க நானும் நம்புறது. அதாவது இந்த மூளைக்கு நடுவில் உள்மூளையில் இருக்கிற அந்த பீனியல் கிளாண்டு, அந்த பீனியல் கிளாண்டு தான் நம்ம ஆத்மாவோட இடம், உறைவிடம். அந்த பீனியல் கிளாண்டு நடுவில் இருக்குல்ல, அதுதான் ஃப்ரண்டில் ஆக்ஞா சக்கராவாகவும் பேக்கில் பிடரி கண்ணாவும் வேலை செய்யுது. ஓகே, அந்த ஆத்மா ஒளி இருக்குது. நம்ம உயிரோடு இருக்க எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. அதுக்கு பேர் தான் ஜீவாத்மா. அது பரமாத்மாவோட சின்ன ஒரு துகள். அந்த ஜீவாத்மா இருக்கிறது தான் அந்த பீனியல் கிளாண்டு. அந்த ஆத்மா வந்து, ஆத்மாவோட குணங்கிறது விட்னஸ் மோடு. எப்போ பார் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒன்றும் செய்யாது. ஆனால் அது நல்ல இதில் ஒளிமயமாக தான் இருக்குது. எப்போ நம்ம இந்த புற உலகத்தில் இருக்க அட்டாச்மெண்டையெல்லாம் விட்டுட்டு உள்முகமாக திரும்பி, எப்போ நம்ம மனசு ஆன்மாவோட லயிக்குதோ, அந்த ஆத்ம லயத்தில் இருக்கும்போது அந்த ஆத்மா பயங்கரமாக பிரகாசிக்கிறத நம்மளால் உணர முடியும். இப்போ நம்ம சும்மா இருக்கும்போது யாரையாவது பார்க்கும்போது ஆத்மா ஒளிர்றது நமக்கு தெரியுதா? நம்ம ஆத்மா அப்படியே ஒளிருதுன்னு தெரியுதா? நமக்கு தெரியல. அந்த லெவலுக்கு நம்ம உயரலை. எப்போ அந்த லெவலுக்கு நம்ம உயர்றோமோ அப்போது அந்த ஆத்ம தரிசனம், ஆத்ம ஜோதி நமக்கு தெரிய வரும். அதைத்தான் இவர் பார்த்துட்டு அவ்வளோ தூரம் சொல்கிறாரு. ப்ளூ பேர்லை விட்றாதீங்க அப்படின்னு வரிக்கு வரி அதையே எழுதிட்டுருக்கார். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆக்ஞா சக்கரத்துலேருந்து அவருக்கு ஒரு பாதை தெரியுதான், சகசிராரத்துக்கு போகிற பாதை. அந்த பாதைங்கிறது குண்டலினி சக்தி ஆக்ஞா சக்கரத்துலேருந்து இனிமேல் சகசிராரத்தில் போய் அந்த 1000 இதழ் தாமரைக்கு நடுவில் தியானம் பண்ணிகிட்டு இருக்க சதாசிவனோட இணைய போகிற வழி அப்படின்னு சொல்கிறார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஓஷோ சொன்ன பாத்லெஸ் பாத். அது வந்து அங்கே பார்த்த இது சுஷும்னா நாடி மாதிரி எதுவும் ரோடு போட்டு வைக்கல. ஆனால் அங்கே அந்த பாதை இவருக்கு அந்த ஆத்ம தரிசனத்தில் தெரியுது, என்னால் பார்க்க முடியுது. அதில் தான் குண்டலினி சக்தி போகிறாங்க. ஹர் வே டு த சகஸ்ராரா அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது இவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன தவம் பண்ணாலும், நீ என்ன தலைகீழாக நின்னாலும், எத்தனை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணாலும், இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கணும்னா உனக்கு குரு அருள் வேணும். குரு அருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும். இப்போ முக்தானந்தாவை சம்பந்தித்த வரைக்கும் குரு கண்டபடி அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அந்த ஆசீர்வாதத்தினால குண்டலினி சக்தி எழும்பிடுச்சு. அதனால் இவருக்கு பல அனுபவங்கள் கிடைக்கிது. ஓகே, ஸோ நமக்கும் இதே குருவருளும் திருவருளும் கிடச்சி நமக்கும் இந்த மாதிரியெல்லாம் நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கணும், இந்த ஜென்மத்திலேயே முக்தி கிடைக்கணும்னு இறைவனை
அந்த அம்பாளை குண்டலினி சக்தியை பிரார்த்தனை பண்ணுறேன். லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வளமுடன்.